ஸ்வீடன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர விஷயம் ஈக்கியா. ஸ்வீடனில் ஈக்கியா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் வாங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல பண்ண வேண்டியது இந்த பேப்பர் பென்சிலை எடுத்துக்கணும். நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அதில் ஒரு பேரும் ஒரு நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் அந்த நம்பரை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஈக்கியாவுடைய ஹைலைட்டே கிச்சன் செட்டப், பெட்ரூம் செட்டப் எல்லாம் ஏற்கனவே ரெடியாக இருக்கும். நமக்கு பிடிச்சிருந்தா அதில் இருக்க எல்லா விஷயங்களையும் நோட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஒரு செட்டப்புக்குள்ளே என்னெல்லாம் பொருள் இருக்குன்னு தனியாக லிஸ்ட்டு போட்டு காட்டியிருப்பாங்க. பர்டிகுலர் ஸ்கொயர் மீட்டருக்கு என்ன மாதிரியான செட்டப் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸ்வீடனில் ஈக்கியா ஃபேமஸ்னால் ஈக்கியாவில் ஷார்ட் புல்லர் ஃபேமஸ். ஷார்ட் புல்லர்னால் மீட் பால்ஸ். எனக்கு ஒன்றும் பசிக்கலை, ஆனால் உங்களுக்கு காட்டணுமே, இதோ உங்களுக்காக. எதுவுமே வாங்காமல் தான் போகணுன்னு பார்த்தேன். ஈக்கியாவா கொக்கா? அது என்ன வீடியோ முழுக்க ஈக்கியா ஈக்கியான்னு தப்பாகவே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஆக்சுவலி ஸ்வீடிஷில் இந்த எழுத்து ஈன்னு தான் படிப்பாங்க. அதனால் இந்த இடத்தோட பேர் ஈக்கியா. அதனால் நெக்ஸ்ட் டைம்லேருந்து நீங்களும் ஈக்கியானே சொல்லுங்கள். ஈக்கியாவை பற்றி நிறையவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்வீடனை பற்றியும் ஸ்வீடிஷை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது தெரியணுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஸ்வீடன் தமிழ் சகோ.